எனக்கு நிரம்ப யோசிப்பா இருக்கு இந்த விஷயத்த சொல்றதுக்கு. வீட்டுல போய் ஒரு கணக்கு போடுங்க. பயந்துர வேண்டாம். முதியவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். சின்ன பிள்ளைங்க போய் கணக்கு போடுங்க. பெரியவங்களும் போடும், ஒன்றும் பிரச்சனை. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள்? எவ்வளவு நாள் நம்ம வாழறோம்? சும்மா சொல்லுங்க. நிறையவே 70, 75 வச்சுக்கலாமா? குட். உடனே 75 வச்சுக்கோப்பா ப்ளீஸ் அப்படிங்க. 75 வச்சுக்கோங்களேன். இன்டூ 365 போடுங்களேன். 25,000 நாள் கூட வராதுங்க. பயந்துராதீங்க. எல்லாம் டாலர் கணக்கிலே யோசிச்சா எப்படி? கொஞ்சம் இலங்கை காசு கணக்கிலையும் கொஞ்சம் இந்திய காசு கணக்கிலையும் யோசிக்கணும். யோசிச்சா பயமா இருக்குங்க. 24,000 24,500 நாள் வாழ்ந்தாலே முடிஞ்சதுங்க. 75 வருஷம் முடிஞ்சது. அதுல இப்ப வாழ்ந்திருக்கிறதெல்லாம் கழிச்சிருங்க. சரியா? அதுக்கப்புறமா இந்த டிராபிக்ல மாட்டிக்கிறது, மழை காலம் வெயில் காலம் வெளில போகாம இருக்கிறது, உறவினர்களோட சண்டை போடுறது, தூங்குறது, டிவி பாக்குறது, சீரியல் பாக்குறது, இதெல்லாம் பார்த்தா குவாலிட்டி டைம் எல்லாத்தையும் கழிச்சிட்டோம்னா என்ன மாதிரி ஆட்களுக்கே ஒரு 2000-3000 நாள் தான். நிறைய பேருக்கு போனஸ்ல ஓடிட்டு இல்லீங்க. நாள் இல்லீங்க கையில. நாட்கள் கையில் இல்லாத பொழுது குவாலிட்டியாக வாழ வேண்டும் என்றால் ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் பழிவாங்குகின்ற குணங்களையும் வெறுப்பையும் விட்டு அகன்ற அன்புமயமாக வாழ்தல் மட்டும்தான் புத்திசாலித்தனம். இந்த அன்புமயமாக வாழ்தல் என்றால் என்ன? ஒன்று சொல்றேங்க. இந்த 6 சக்கரங்கள் இருக்குல்ல, சஹசிரஹாரம், ஆஞ்ஞை, விசுத்தி, மணிபூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம். 6 சக்கரங்களே எனக்கு பிடிச்ச சக்கரம் அநாகதம், அன்பு. புருஷனுக்கு ஏதாவது இருந்தா கூட அங்க வலிக்காது. பிள்ளைக்கு ஏதாவது இருந்தா அம்மாக்கு இங்கதான் பிடிக்கும். அங்கதான் ஈரல் இருக்கு. என் பாட்டியா என்ன கொஞ்சம் போது, காயல்பட்டினத்துக்காரி கொஞ்சம் போது என் ஈரக்கொலையேன்னு தான் கொஞ்சம், என் ஈரல் கொலையேம்பாங்க. ஏன் என் இதயமே, என் கிட்னியே, என்னுடைய கல்லீரல் எல்லாம் சொன்னதே இல்ல. ஈரல் கொலையேங்கிறதுக்கு காரணமே அதுதான். அங்க இருக்குது. அநாகதத்தை ஆக்டிவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மன்னிப்பு சாத்தியம். ஐ திங்க் ராமனுக்கு எல்லா சக்கரமும் ஆக்டிவா தான் இருந்திருக்கும். இந்த டைம்ல ஒவ்வொரு சக்கராஸ் பயங்கர ஆக்டிவ்ல இருந்திருக்கு. ஒரு அநாகதம் ஆக்டிவா இருந்த ஒரு இடம் என்ன தெரியுமா? இந்த இடத்த சொல்லி நான் ராமன் கிட்ட இருந்து கொஞ்சம் வெளியில வரேன். இதை விட ராமனை என்னால் வேறு விதமா புரிஞ்சுக்க முடியல. ஏன்னால் கடவுள் என்பதே அன்புதானேயா. அம்மாண்ணா அன்புதானே, அண்ணன்னா இங்க எத்தனை பேர் அண்ணன்? அண்ணா அண்ணா எத்தனை பேர்? அண்ணா அக்கா எத்தனை பேர்? அண்ணனோட பிறந்தவங்க. அண்ணனா இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அண்ணனோட பிறக்கிறது பெரிய விஷயம் தெரியுமா? அக்காவோட பிறக்கணுங்க. அண்ணா அக்காலாம் பூனைக்கு முதல் குத்தி பத்தியம் வாங்க. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. குடும்பத்திற்கு பத்தியமாகி போனவர்கள் அண்ணனும் அக்காவும். அதை யோசிச்சு பாருங்களேன். நீங்க அப்பாவை இந்த வயசுல பார்க்க முடியாதுங்க. இருந்தா பாத்துக்கோங்க. அவங்களே சின்ன வயசுல பாக்கணும்னா அண்ணனை பாத்துக்கோ. இன்னைக்கு வீட்டுக்கு போய் உடனே ஒரு போன் அடிச்சு, அண்ணா நல்லா இருக்கியா கேட்டுருங்க. கேட்டுருங்க. அண்ணா அக்கா மறுபடியும் வரமாட்டான். கம்பன் அதை சொல்லி நிற்கிறான். அண்ணன் எப்படிப்பட்ட அண்ணன், அண்ணனா இருந்தா எப்படிப்பட்ட அண்ணனா இருக்கணும்னு வாலி சொல்றாங்க ராமன் கிட்ட. அண்ணனா இருந்தா உன்ன மாதிரி இருக்கணும்டா அண்ணன். என்ன அண்ணன்டா நீ? உனக்காக ஒருத்தன் உன் பாதுகை எடுத்துட்டு போய் ராஜகம் பண்றான். ஒருத்த யாராலையும் துறக்க முடியாத இளமையை துறந்தாங்க லக்ஷ்மண. அண்ணனுக்காக செஞ்சாங்க இவங்க எல்லாம். ஆனா நான் கெட்ட அண்ணன். என் தம்பியை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என் தம்பி என்ன கொன்னுட்டான். இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன் கடைசியா,
பாருங்க ராமாயணம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்ககிட்ட கடைசியா ஒரு விஷயம் சொல்ற, ராமா நீ ரொம்ப நல்ல அண்ணன்ற திமிரு உன் தம்பிக்கு உண்டு. எப்ப பார்த்தாலும் இப்படியே நம்ம சுத்துவோம் தெரியுமா? நான் சுத்துவேன்ப்பா. ஏய் அண்ணன் யார் தெரியுமா? ஸ்கூல்ல எல்லாம் நம்ம கிட்ட யாருமே வாலாட்ட முடியாது. எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன். அண்ணன் தான் நமக்கான ஒரே செக்யூரிட்டி கார்டு. அப்பாட்ட சொன்னாலும் அடி விடும். அண்ணன் தான் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருவான். அவன் சொல்றான், நான் நல்ல அண்ணன் இல்ல, என் தம்பிக்கு நான் கெட்ட அண்ணன் ராமா. ஆனா நீ நல்ல அண்ணன், உன் தம்பி உன்னுடைய அண்ணங்கிற திமிர்ல சுத்துறான். எப்பவாவது ஒரு நாள் அந்த திமிர்ல என் தம்பிய பார்த்து போடா அண்ணனை கொன்னவனே அப்படின்னு சொல்லாம பாத்துக்கிறியா? முன்முனை முழுந்தாய் என்றே இவன் பிழை பொறுப்பதையான்னு சொல்லிட்டு செத்துட்டாங்க வாலி. நல்ல அண்ணங்க வாலி. ராமனை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொண்டவன் வாலி. நல்ல அண்ணனாக இருப்பது எப்படி என்பதனை இந்த உலகத்திற்கு சொன்னவன் நல்ல அண்ணன்க ராமன். ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல குழந்தை, ஒரு நல்ல மாணவன், ஒரு நல்ல போர் வீரன். கடைசியா ஒண்ணு சொல்றேன். வானத்துல இருந்து தசரதர் இறங்குறார். இந்த தசரதருக்கு என்னன்னு தெரியல, செத்த அப்புறமாவும் அவருடைய அந்த பழக்கம் போகல. குழந்தாய் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். அந்த ஏற்கனவே 2 வரம் கொடுத்துதானே சிக்கனார். திருந்தலைங்க அவரு. கீழே வந்த உடனே கேட்டார் உனக்கு என்ன வரும். நாமளா இருந்தா என்னென்னமோ கேட்டிருப்போம்ல. அவன் யோசிக்கிறாங்க. தன்னை தன் தாய் கானகத்துக்கு துரத்திய பொழுது தன் தகப்பன் சொன்ன வார்த்தையை அறிந்தான் ராமன். தன் தகப்பன் தாயிடத்தில் என்ன தெரியுமா சொன்னா? இனி நீ என் மனைவி இல்லை, உன் மகன் பரதன் என் மகன் இல்லை அப்படி சொல்லிட்டு செத்தான். பாருங்க குடும்ப உறவுகளை எப்படி பேணி பாதுகாக்கிறான்றது பாருங்க. தன் இளமையை அழித்தவள், தன் வாழ்க்கையை அழித்தவள், தன்னுடைய எல்லா விஷயங்களையும் தனிப்பட்ட வாழ்க்கையை அழித்து கொண்டு சமூகத்திற்காக தான் வந்ததற்கு காரணமான ஒரு பெண்ணை மனசுல வச்சுக்கிட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் ஆறாத ரணங்களையும் சுமந்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு கூட நம்ம கிட்ட துப்பாக்கி கொடுத்தா சுட்டு தள்ளுறதுக்கு நம்ம குடும்பத்திலேயே ஒரு 10 பேர் வச்சிருக்கோமா இல்லையா? ஊருக்கு போனாலும் அவனை விடக்கூடாது வச்சிருக்கிறோமா இல்லையா? இந்த மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு உங்களெல்லாம் போட்டு தள்ளு, ஒரு பிரச்சனையும் கிடையாது, உனக்கு சட்ட சிக்கல் வராது, நீ மன்னிக்கப்படுவாய் அப்படின்னா நம்ம ஒரு 10 பேரை கண்டிப்பா வச்சிருக்கோம். அப்ப ராமனுடைய ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறதே கைகேயி தான். ராவணனை அவன் கொன்னுட்டான். அப்படி நிக்கிறாங்க. வானத்துல இருந்து வந்து தசரதன் கிட்ட கேக்குறான், 2 வரம் கேட்டல, 2 வரம் எனக்கு கொடு. என்ன வரம் தெரியுமா? தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும், தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும் அவள் மகனும் தாயும் தம்பியுமாம் வரம் தருக. மறுபடியும் என்ன? எனக்கு அவங்க அம்மாவாவும் தம்பியாவும் வேணும். கடைசியில் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை இழிவு செய்து தன்னை அப்புறப்படுத்தியவர்களை அவதார நோக்கத்திற்காக தன்னை திருத்திக் கொண்டவள் அவள் என்பதனை புரிந்து கொண்டு அந்த ஞானம் பெற்ற நிலையில் ராமன் பேசினான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கம்பரை பாரதி அடிக்கடி ஒரு வார்த்தையால் குறிப்பிடுகிறான். நானும் பார்க்கிறேன். வள்ளுவனை தெய்வம் என்று சொல்லுகிறான். தெய்வ வள்ளுவன் வானுரை தந்ததும் என்று வள்ளுவனை பேசும் பாரதி கம்பனை கம்பன் என்னும் மானிடன் வாழ்ந்ததும் என்கிறான். கம்பனை மனிதன் என்று பேசுகிறான். நான் ஒன்னு சொல்றேன், நாம பிறந்ததனால் மனிதர்கள் இல்லை, மனிதர்களாக வாழ்ந்தால் மட்டும்தான் மனிதர்கள். மனிதர்களாக எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான சாட்சி ராமன். அதனால்தான் ராமனுடைய வெற்றியை மானுடம் வென்றதம்மா என்று பேசினான் கம்பன். மனிதனாக உயர்தல் என்பது நாம் எப்படி இருக்கிறோமோ நம்முடைய அறம் சார்ந்த வாழ்க்கையாக அந்த நிலையை கொண்டு செலுத்த வேண்டும் என்பதற்கான சாட்சியாக ராமனை